வணக்கம். டிஎஸ்ஜிஎஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் டிஸ்கஷன், சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷன், ஆல் டிபார்ட்மெண்ட் கான்ஃபரன்ஸ் மீட்டிங், வேர்ல்டு லீடர்ஸ் டிஸ்கஷன், கிங்டம் கண்ட்ரிஸ் டிஸ்கஷன், டாக்டர் கிளாஸ் டிஸ்கஷன், கொஸ்டின் ஆன்சர்ஸ் டிஸ்கஷன், ஸ்டேட்டஸ் டிஸ்கஷன். ஓகே, இன்ஃபர்மேஷன். சரி, ரிலாக்ஸ். ஒரு டைரக்டராக நான் சொல்கிறது தெளிவாக நிதானமாக பொறுமை கேட்டுக்குங்க. ஒரு பண்ணை வீடு, அந்த பண்ணை வீட்டில் ஒரு தோப்பு, அந்த தோப்பில் நிறையா மரம் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு தனி மரமும் சேர்ந்தது தான் ஒரு தோப்பு. ஓகே, அப்படின்றப்போ ஒவ்வொரு தனி மரத்தையும் நம்ம கவனிக்க வேண்டியது அப்படின்றது மிகவும் அவசியம். அந்த வகையில் என்ன நிலை தகவல் அப்படின்னா, சென்னை ஜெய் பிரத்திங்கரா பீடம் என்ன தகவல் அப்படின்னா, அந்த ஜெய் பிரத்திங்கரா பீடத்தோட தெய்வம் அவங்கள ஃபோட்டோ ஆல்பமாக சேல்ஸ் பண்ணுங்க. ஓகே, அடுத்து அந்த அம்மனுக்கு வெள்ளை சுண்டல் நீங்கள் படைக்கலாம். ஓகே, வேக வச்ச வெள்ளை சுண்டல் நீங்கள் ஒரு மாலையாக கோர்த்து கூட படைக்கலாம். அடுத்து நீங்கள் ஏதாவது வெல்லம் அல்லது கருப்பட்டி பயன்படுத்தின பொங்கல் படைக்கலாம். அல்லது அரிசியில் பொங்கு சோறு, அதில் கொஞ்சம் சீரகம், கடுகு வேக வச்சு அந்த பொங்கல் சாதத்தை நீங்கள் படைக்கலாம். ஓகே, அடுத்து ஜெய் பிரத்திங்கரா பீடம் அந்த நிலையை நிர்வகிக்கக்கூடிய ஒரு பிரத்திங்கரா சுவாமி இருக்கார். நல்ல ஒரு அருமையான ஒரு நபர். ஓகே, நான் உங்களுக்கு அவ்வப்போது கேஷ் கொடுக்குறேன். ஆன்லைனில் நான் உங்களுக்கு கேஷ் கொடுக்குறேன். அது உங்களுக்கு தோதாகும். அந்த கேஷை பயன்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய நிலையை நல்ல ஒரு விதமான முன்னேற்ற பாதையில் எல்லாமே தோதாக அமைச்சு கொடுங்க. அங்கே இருக்கக்கூடிய மலைப்பகுதி எல்லாமே நான் உங்களுக்கு தோதாக சொல்லியிருக்கேன். ஓகே, அடுத்து நான் உங்களுக்கு அவ்வப்போது தகவல் சொல்கிறேன். ஓகே, மற்றபடி பாராட்டு. சரி, அடுத்த தகவல், ஈஷா ஃபவுண்டேஷன் டிஸ்கஷன். சரி, ஈஷா ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, ஒரு சில நபர் ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து விளக்கம் அப்படின்றப்போ உடனடியாக அவரை விளக்கம் செய்ய வைக்கிறதுன்றது சரி கிடையாது. அவருக்கு நிகரான அளவுக்கு ஒருத்தரை தோது செய்யணும். அதாவது இன்னொருத்தருக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். இப்போ ஒரு 3 மாதம் முன்னாடியே சொல்லிடணும், உங்களுக்கு இந்த பார்த்திங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வேறு டிபார்ட்மெண்ட் மாற்ற போகிறாங்க. ஒரு 3 மாதத்துக்கு நீங்கள் உங்களுடைய எல்லா விஷயமும் இவருக்கு சொல்லி கொடுத்துருங்க. ஏன்னா இவர் தான் நிர்வகிக்க போகிறார். நீங்கள் வேறு டிபார்ட்மெண்ட் மாற போகிறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் தகவல் சொல்லிடணும். ஓகே, ஏன் அப்படின்னா ஆசிரமம் அப்படின்றது நமக்கு எல்லா விதத்திலும் ஒரு பயன்பாடாக இருக்கணும். ஓகே, ஆனால் யதார்த்த ரீதியாக இந்த 2012, 13, 14, 15, 16 அந்த காலகட்டங்கள் எல்லாமே ஆசிரமத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு சுவாமியோ அல்லது ஒரு மாவோ தான் நிர்வகிப்பாங்க. எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி, ஒரு வேலைக்கு சேர்றதா இருந்தாலும் சரி, ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, மொத்தத்தில் A to Z ஆசிரமத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயம்னாலுமே ஒரு சுவாமி அவரோட பர்மிஷன் இருக்கணும் அல்லது ஒரு மாவோட பர்மிஷன் இருக்கணும். அப்படின்ற விதத்தில் தான் அவங்க தோதாகிற மாதிரியான ஒரு நிலை இருந்தது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ நிறையா வாலண்டியர்ஸ்லாம் இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒருவேளை பட்டர்ஃப்ளை அட்டாக்கால் நிறையா சுவாமிஸ் வந்து விலகி இருக்கலாம். இல்லை அவங்களே வந்துட்டு ஒரு சூழ்நிலை காரணமாக எங்களுக்கெலாம் எல்லாம் தோதாகாதுங்க அப்படின்னு சொல்லி விலக்கி இருக்கலாம். ஆனால் அப்படி கிடையாது. ஆசிரமத்தை பொறுத்த வரைக்கும் நிர்வாக பொறுப்புகள் அப்படின்றது சுவாமிக்கும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும்தான் பொறுப்பு. ஓகே, ஏன் அப்படின்னா அவங்களோட நிலையை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆன்மீக பாதையிலையும் பயணிப்பாங்க. அதே சமயத்தில் இந்த பணி அப்படின்றது அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ரிஸ்கெல்லாம் இருக்காது. அது ஒரு சாதாரணமான ஒரு கர்மா அப்படின்ற மாதிரியான ஒரு செயலாக தான் இருக்கும். ஓகே, அந்த வகையில் ஆசிரமத்தை பொறுத்த வரைக்கும் சுவாமிகளே நிர்வகிக்கிட்டோம், அவங்களே நிர்வகிக்கிட்டோம். ஓகே, வாலண்டியர்ஸ்லாம் அப்புறமேட்டு தான். ஓகே, ஏன் அப்படின்னா நிறையா உளவியல் ரீதியான எரர்லாம் ஏற்படுது. அந்த எரர் எல்லாமே சால்வ் பண்ணணும். ஓகே, அடுத்து இந்த சென்னை நிர்வகிக்கக்கூடிய காய்ந்த ஸ்தானத்தில் நிர்வகிக்கக்கூடிய ஒரு நபர் இருக்கார். அவர் பேர் ரகு. அவருக்கு ஒரு பாராட்டு. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் போனஸ் 8000 ரூபா.
ஆசிரம சார்பாக ஒரு ஊக்கத்தொகையாக உங்களுக்கு வழங்கப்படுது. ஏன் அப்படின்னா ஒரு தரமான நபராக இருக்கார். ஓகே. அடுத்து ஆசிரமத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சன்னியாசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நபர் இருக்காங்க. அவங்க தான் எனக்கு தேவை. ஓகே. அவங்க ஒரு பேக்கேஜ் மாதிரி எனக்கு தேவை. அடுத்து இந்த பிக்ஷா ஹாலில் போயிட்டு எல்லாருமே சாப்பிட்லாம். ஆனாலுமே பிரம்மச்சாரிஸ் மற்றும் சன்னியாசி ஒரு சில ஆன்மீக பாதையில் இருக்கிறவங்க மட்டும் தனியாக சாப்பிட்றதுக்கான ஒரு இடத்த நம்ம அமைக்க போகிறோம். ஓகே. ஏன் அப்படின்னா எல்லோரும் ஒரே இடத்துல அசம்பிள் ஆகிறப்போ ஆறா வந்து சேஞ்சஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நிறையா கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் மாறுபாடு ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் சன்னியாசி அவங்க மட்டும் சாப்பிட்றதுக்கான ஒரு தனியான ஒரு இடம் அமைக்க போகிறோம். வேணும்னா பிரம்மச்சாரிஸ் அங்கே கூட சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு தோதாச்சுன்னா நீங்கள் பிக்ஷாலில் கூட போய் சாப்பிட்டுக்கலாம். ஓகேனா தனித்தனியான உணவு அருந்தும் இடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமைக்க போகிறோம். ஓகே. அடுத்து சன்னியாசிங்களை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். நம்ம சன்னியாசி அந்த தீட்சை வந்து சத்குரு கொடுத்துட்டாரு, இதுக்கப்புறம் அவ்வளோதான் அப்படிலாம் நினைக்காதீங்க. இப்போ தான் உங்களுக்கு பயிற்சி நிலையே ஆரம்பமாகுது. ஓகே. அந்த நிலையால் சரியான சாப்பாடு சாப்பிடுங்க. ஓகே. சரியான உங்களுடைய வாழ்வியல் சூழ்நிலை எல்லாமே ஓரளவு ஆசிரமத்தை பொறுத்தவரைக்கும் தோதாக அமைச்சிக்குங்க. ஓகே. அடுத்து நிறையா பயிற்சி செய்யுங்க. ஓகே. நீங்கள் பயிற்சியே செய்யலைனாலும் பரவாயில்ல, அமைதியாக தியானம் செஞ்சாலே போதும். ஓகே. சரி, யதார்த்த ரீதியாக எதுக்கு ஆசிரமம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கலாம். அந்த ஆன்மீக ஆர்வலர் எல்லாமே இணைந்து ஒரு இடத்துல ஒரு கூட்டு தியானமாக செய்யணும், அவங்களோட சூழ்நிலை எல்லாமே தோதாகணும் அப்படின்றதுக்காக ஆசிரமம் அப்படின்ற ஒரு கான்செப்டே. அதனால் ஆசிரமம் அப்படின்றது ஒரு வகையில் ஆன்மீக பாதைக்கு மிகவும் அவசியம்தான். ஓகே. ஆனால் அடிப்படை வசதிக்கே போராடிக்கிட்டு, வாழ்வியல் பொருளாதாரத்துக்கு போராடிக்கிட்டு, ஏதோ சூழ்நிலைக்காக போராடிக்கிட்டு இதுலேயே வந்து நம்ம நேரத்தையும் உழைப்பையும் பயன்படுத்துகிறத விட ஆன்மீக பாதையில் பயணிக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் ஆசிரமமே. ஓகே. ஆனால் ஆசிரமத்திலே இப்போ கான்செப்ட் எப்படி இருக்குது அப்படின்னா அடிப்படை வசதி போராட்டம், பொருளாதாரம் போராட்டம், உணவு போராட்டம், அதுக்கப்புறம் திருமண போராட்டம், களவியல் போராட்டம், காமவியல் போராட்டம், துறவர போராட்டம், இப்படிலாம் இருக்குது. போராட்டமே இல்லாத ஒரு இடம் தான் ஆசிரமமாக இருக்கும். ஓகே. அப்படி தான் இருந்தது, அப்படி தான் இனிமேலும் இருக்கும். ஓகே. அதனால் உங்களோட உள்நிலை சார்ந்த விஷயங்களுக்கு எல்லாமே சத்குரு நிறையா புக்ஸ் எழுதியிருக்காரு, நிறையா சிடிஸ் இருக்குது, நிறையா பயிற்சி இருக்குது. அதுதான் தீர்வு. ஓகே. மற்ற வகையில் நீங்கள் எதாவது தோல் செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் நரகத்துக்கு தான் போவீங்க அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை. ஓகே. அதனால் ஆசிரமத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏதாவது ஒரு பொருளாதார தீர்வில் எனக்கு ஏதாவது தோதை அமைச்சு கொடுத்தீங்க அப்படின்னா நானும் உங்களுக்கு நிறைய விஷயத்தில் தோதை அமைச்சு கொடுப்பேன். ஓகே. ஏன் அப்படின்னா அந்த மனிதநேய உணர்வில், அந்த ஃப்ரீக்குவென்சியில், அந்த ஒரு நிலையில் ஒரு கிளாஸ் பண்ணவங்க தான் இன்னொரு கிளாஸ் பண்ணவங்கள புரிஞ்சுக்குவாங்க. ஓகே. மற்றபடி யதார்த்த வாழ்வியலில் அவங்களுக்கு அவ்வளோ விஷயம் புரியாது. ஓகே. ஆனால் இதில் என்ன கொடுமை அப்படின்னா நல்லா கிளாஸ் பண்ணி வாலண்டியராக அங்கே வேலை செய்கிறவங்களே ஆசிரமம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு தீங்கான ஒரு நிகழ்வை தான் ஏற்படுத்துகிறாங்க. எனக்கே இந்த நிலமைனா இன்னும் மற்றவங்களுக்குலாம் என்ன நிலமையோ. அதனால் ஆசிரமத்தை எல்லாத்தையும் சீரமைக்கணும், மறுபடியும் சரிப்படுத்தணும். இந்த பொறுப்பு எல்லாமே சத்குரு தான் நிர்வகிக்கணும். அவர் தான் மறுபடியும் எல்லாத்தையும் ஓரளவு ஒழுங்குபடுத்தணும். அதுக்கப்புறம் யுஎஸ்ஏ ஆசிரமம் இருக்குது, அங்கேயும் ஓரளவு எல்லாத்தையும் சரிப்படுத்தணும். ஓகே. அது ஒரு பெரிய கம்பசூத்திரம்லாம் கிடையாது. ஒரு வாரம் அவர் எல்லா ஒர்க்கையுமே அவர் திரும்ப கவனிக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் சத்குரு டாக்டர் ஒருத்தர் இருக்காங்க, அவங்களும் எல்லாமே தோதாக அமைக்கணும். ஓகே. சத்குருக்கு ஆதரவு கொடுக்கணும். ஓகே. அவங்க வேலையை செஞ்சாங்கனாலே எரர் இருக்காது. அவங்க வேலையை செய்யாமல் வேறு ஏதோ வகையில் வேறு யாரோ வேலை செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கறனால தான் இவ்வளோ இஷ்யூமாக ஆகுது. அதனால் சத்குரு திரும்ப அவரோட வேலையை அவர் கரெக்டாக செஞ்சார்னா ஆசிரமத்தில் எரர் ஏற்படாது, எனக்கான பொருளாதாரமும் உறுதி செய்யப்படும், அவருக்கு நிறையா மூவிஸில் புக்கிங் செய்யப்படும். ஓகே. அதனால் ஆசிரமம் பொறுத்த வரைக்கும் ஒரு எரராக இல்லாமல் ஒரு பலன் தர விதமான ஒரு லாபமாக இருக்கணும். ஓகே. அப்போ தான் அடுத்தடுத்த படிநிலை நோக்கி நகர்றதுக்குன்றது போதாகும். ஓகே. சரி, நான் உங்களை திரும்ப கூப்பிட்றேன். சரி, அடுத்த தகவல்.